டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு தொடர்பாகவும் அதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பாகவும் வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. டெல்லியில காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டிருக்கு. இதனால டெல்லியில வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம காற்று மாசினுடைய தரக்குறியீடுகள் பத்தி பார்க்கலாம். காற்று மாசானது 0 இருந்து 50 வரைக்கும் இருக்குன்னா அது ஓகே. இதுவே 51 இருந்து 100 வரைக்கும் இருக்குன்னா அது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 101 இருந்து 200க்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஆரோக்கியமற்றது. அதாவது குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க, முதியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 201 இருந்து 300 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மிகவும் ஆரோக்கியமற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உடல் நலம் கடுமையா பாதிக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே 301 இருந்து 500 வந்துச்சுன்னா இது அபாயகரமானது அப்படின்னு சொல்லப்படுது. பக்கவாதம், இதய நோய், நுரையீரல் புற்றுநோய், நிமோனியா, கண்புரை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிக அளவுல இருக்கு. அதாவது 301 இருந்து 500க்குள்ள இருந்தால் அது அபாயகரமானதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இதுவே 500க்கு மேல போச்சு அப்படின்னா இது அவசர நிலை, அதாவது அபாயத்தினுடைய உச்சமா பார்க்கப்படுது. தற்போது டெல்லியில அபாயத்தினுடைய உச்சமான அவசர நிலை தான் இருக்கு. அங்க காற்றினுடைய தரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லியில பல இடங்கள்ல 500க்கு மேலதான் இங்க பதிவாயிருக்கு காற்று மாசானது. கர்ப்பிணிகளுக்கு இந்த காற்று மாசானது எந்தெந்த விதத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தையினுடைய எடை மிகுந்த குறைந்த அளவிலேயே இருக்கும். அதே போல குறை பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பிறக்கிற குழந்தைகள் அறிவாற்றல் குறைந்த குழந்தைகளாவே பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகளுக்கு நரம்பியல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததா டெல்லியில காற்று மாசடைய காரணம் என்ன, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தற்போதைய கடும் பனி ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா அண்டை மாநிலங்கள்ல பயிர் கழிவுகளானது அதிக அளவுல எரிக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பயிர் கழிவுகள் எரிக்கிறதுனால அந்த புகையானது டிராவல் பண்ணி டெல்லிக்கு போகும்போது அங்க பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த புகைமூட்டமானது டிராவல் பண்ணாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுது. இதனால டெல்லியில புகை அதிகமா இருக்கிறதுக்கும் காற்று மாசடைவதற்கும் அதிக காரணியா இது ஒண்ணு பார்க்கப்படுது. அதே போல அதிக புகை வெளியிடும் வாகனங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. டெல்லியில பாப்புலேஷன் அதிகம் என்பதாலும் அங்க நிறைய பேர் கார் வச்சிருப்பாங்க. அதே போல லாரி இந்த மாதிரி வாகனங்களை இயக்கிறதுனாலையும் அங்க டிராபிக் ஜாம் இது போன்ற பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்கிறதுனாலையும் அங்க காற்று மாசடைவது ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டிட கட்டுமான புகையும் இதுக்கு ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்படுது. அதனால இதுக்கு இப்ப தடையும் விதிச்சிருக்காங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இப்ப பண்ணக்கூடாது, இடிக்கிற வேலை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அதனால யார் வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க, ரொம்ப ஹைஜீனான ஃபுட்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் உங்க டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் டெல்லி அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் அறிவுறுத்தியிருக்காங்க. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து தற்சமயத்திற்கு எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்று பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ADMK ignored this election for I don't want to comment on all those matters. I told already what I have to tell. That's all. I confine to that statement. It is a system. There is a system for everything. Ours is a national party. We will think every aspect in a right time and in right manner. Still you talk with the ADMK, sir? Are you ready to talk or interested to talk? No. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நம்முடைய கூட்டணி வரணும்னா அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, நெல்லு அரிசி விக்கிற மாதிரி பேசுறாங்க. அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு அரசியல் கட்சிகள் 100 கோடி ரூபாய் கேட்பதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்வைத்த குற்றச்சாட்டு தான் இது. திருச்சி அதிமுக வடக்கு மாவட்ட கள ஆய்வு கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொள்வார் என தெரிவித்தார். கூட்டணிக்கு வருபவர்கள் அதிக தொகை கேட்பதாக குற்றம் சாட்டிய அவர் திமுகவினர் பேரம் முடிந்ததும் பெட்டியை தூக்கி கொடுப்பதாக விமர்சித்தார். அது ஸ்டாலின் வச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவர் பேசுற உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துறாரு. அவர் மகராஜை கொடுக்கறது சரியா, பின்ன போய் வாங்கிக்கங்கன்னு போனாங்க. ஜெயிக்க முடியாதுங்க. இப்ப மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க.
இப்போ அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, எடப்பாடியா இருக்குதான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்றாங்க. ஏன் தலைவரா கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சுதான் நாங்க பிசினஸே நடத்தணும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தற்போது மார்க்கெட் இருப்பதாக கூறிய திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணிக்கு வரும் அரசியல் கட்சிகள் வேற தொகையை வைத்து தொழில் செய்வதாக விமர்சித்தார். கடலூரில் விளம்பர பதாகை கழன்று பைக்கில் சென்றவர் மீது விழுந்த இந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டதாக 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் அண்ணா மேம்பாலம் அருகே போக்குவரத்து சிக்னலில் வைக்கப்பட்டு இருந்த தனியார் நகைக்கடை விளம்பர பதாகை ஒன்று திடீரென்று கழன்று விழுந்தது. இதில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பாலிடெக்னிக் ஆசிரியர் தணிகைநாதன் என்பவர் காயமடைந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரின் கவனத்தை பெற்றது. விளம்பர பதாகைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அப்பகுதியில் இருந்த காவல்துறைக்கு சொந்தமான சிசிடிவியில் பதிவான காட்சிகள் உயரதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி வெளியானது என்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக திருப்பாதி புலியூர் காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ சிவசங்கர், காவலர்கள் குமரகுரு மற்றும் சின்ராசை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவிட்டார். சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு ரயில்வே நிலையங்களுக்கு இடையிலான பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 4 நாட்களுக்கு பிற்பகல் நேரத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் வரையே புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இதன் காரணமாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டு வரையான ரயில்கள் பிற்பகல் 1:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த நாட்களில் பயணிகளின் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திற்கு 10 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிறுத்தம் மற்றும் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் அலுவலர்களை நியமித்து சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சென்னை குன்றத்தூர் அருகே வாட்ஸ்அப் தகவல்களை பார்த்து மனைவிக்கு அவரது கணவர் வீட்டிலேயே பிரசவம் பார்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்ற அந்த நபர் குன்றத்தூர் அருகே தங்கி பொக்லைன் இயந்திர ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி மீண்டும் நிறைமாத கர்ப்பமாக இருந்தார். கடந்த 17ஆம் தேதி திடீரென பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் அவருக்கு வீட்டிலேயே கணவர் பிரசவம் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீட்டில் குழந்தை பெற்றவர்களின் அனுபவம் என்ற தலைப்பிலான வாட்ஸ்அப் குழுவில் மனோகரனும் உறுப்பினராக இருந்தது தெரியவந்துள்ளது. மொத்தம் 1024 உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவில் வீட்டில் பிரசவம் பார்ப்பது தொடர்பான ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதனை பார்த்தே மனோகரன் தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்ததும் தெரியவந்துள்ளது. நல்வாய்ப்பாக தாயும் செய்யும் தற்போது நலமாகவே உள்ள போதிலும் இதுபோன்ற ஆபத்தான வேலைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என மருத்துவத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டிலேயே பிரசவம் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப் குழு ஒன்றும் செயல்பட்டு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.